புத்தகமே மனிதனின் உன்னதமான வழிகாட்டி. வினா எதுவாயிருப்பினும் புத்தகங்களில் விடை நிச்சயம் உண்டு. அந்த வகையில் சென்னையில் நடைபெறும் 39வது புத்தக கண்காட்சியில் இளைஞர்கள் அதிகம் நாடும் தகவல் களஞ்சியங்கள் எவை என்பதை இப்போது பார்க்கலாம். சென்னை தீவுத்திடலில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய புத்தக காட்சி வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அரசியல், கலை, அறிவியல் என பலதரப்பட்ட புத்தகங்கள் கடைபரப்பி நின்றாலும் இளைய தலைமுறையினர் இயற்கை வேளாண்மை குறித்த புத்தகங்களை அதிகம் நாடுகின்றனர். வீட்டிலேயே காய்கறிகள் வளர்ப்பு, நாட்டு விதைகள், உரம் தயாரிப்பு என இயற்கை வேளாண்மை மீது ஆர்வம் கொள்ளும் இளைஞர்களின் தேடலுக்கு விடையளிக்கும் புத்தகங்கள் கூடுதல் கவனத்தை பெறுகின்றன. இயற்கை வேளாண்மைங்கிறது நம்மளை வெறும் விவசாயம் மட்டும் செய்யறதில்ல, அதை சார்ந்து இயங்குற வாழ்வியலும் தான் ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது கற்றுக் கொடுத்தது தான் இந்த புக்ஸோட மெயின் யூஸ். இதில் 4-5 புக்ஸ் ரீட் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும். அந்த புக்ஸ் கற்றுக் கொடுத்தது எல்லாமே சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம எப்படி நமக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், வெளியிலேருந்து ஒரு பண்ணைக்கு வெளியிலேருந்து எதையும் கொண்டு வராமல் உள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு காசு செலவு இல்லாமல் விவசாயம் பண்ணணும், அதே சமயம் எதுக்கும் இயற்கை கழிவு இல்லாமல் நமக்கும் அழிவு இல்லாமல் எப்படி பண்ணணும்னு இந்த புத்தகங்கள் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. நம்மால் வரையவே நம்ம கூட நேரில் பேசுகிற மாதிரியான ஒரு விருப்பத்தை இந்த புத்தகங்கள் கொடுக்குது. இது தாண்டி சிறுவர்களுக்கான புத்தகங்கள், சிறுவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேளாண்மை கற்றுக் கொடுக்குற புத்தகங்களும் இங்கே நிறையா இருக்குது. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். இப்போது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட பர்பஸ். ஸோ அதுக்காக இன்ஃபர்மேஷன் நிறையா கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்டாலில் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான புக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஹோப் இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. புக் ஸ்டாலுக்கு எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டால்ஸ் இருக்குது. அதுலேயும் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கை வேளாண்மை பற்றி சொல்லியிருக்காங்க. பார்த்ததில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு விதைக்கும் ஒரு வித்தியாசத்தை இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு நல்ல யூசஸ். இதே துறையில் புதிய தொழில் தொடங்க வழிகாட்டும் புத்தகங்களும் அரங்குகளை அலங்கரிக்கின்றன. இயற்கை வேளாண்மை குறித்த புத்தகங்களோடு நாட்டு விதைகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களுடைய வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வருஷம். யங்ஸ்டர்ஸாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்ஸு, முக்கியமாக ஆண்கள் இளைஞர்கள் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு +2 பையன் வாங்கிட்டு போனான். இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஐடி ஃபீல்ட்லேருந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் தேவைப்படுது. அதுக்கு தேவையான புக்ஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். வாழ்வியல் மாற்றம், கூடுதல் வருமானம் என தேடல் எதுவாக இருப்பினும் தீர்வு தரும் முதல் படி புத்தகங்கள்தான் என்பது நிதர்சனம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் பத்மபிரியா.